பாப்பா கால் பண்ணா எடுக்க மாட்டியா? எப்படியாப்பட்ட கேரக்டர் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சு இப்படி பண்ணுறியே தப்புமா, ரொம்ப தப்பு. சரி நீ என்ன பண்ணுற, அதுக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வர, அதுவும் தனியாக வர, புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். யார் மச்சான் புதுசா இருக்கு? நாளைக்கு இருக்கு மச்சான், வரட்டும். இவனா ஸ்ரீகாந்த். இவனோட காதலி தான் செத்தாலே தவிர இவனோட காதல் இன்னும் சாகவே இல்லை. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னடா வாழ்க்கை இது, வெறுப்பா இருக்கு. ஒரு பொண்ணு விட்டுட்டு போனதுக்கலாமா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகணும்? சே, என் லைஃப்பை நினைச்சாலே எனக்கே கோவம் வருதுடா. இதுக்கு மேல லவ்வே பண்ணக்கூடாது லைஃப்ல. மச்சான் அவனை இன்னைக்கு செம்மையா கலாய்க்கணும்டா. வாங்க மச்சான். நான் மச்சி மூஞ்சி சாணிச்ச மாதிரி உட்காந்துங்கிற. என்னடா மூஞ்சி இது நல்லா பல கொட்டைய நெருப்புல எரிச்ச மாதிரி இருக்கு. நீ எல்லாம் நான் கலாய்க்கிற பத்தியா? சரி சரி செக் பண்ணு மச்சி. மச்சான் இதோட அந்த பொண்ணுங்களை பார்க்கவே கூடாதுடா. மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கிற ஆளுங்கடா. நீங்களே பரவாயில்லடா, நான் தாண்டா என் லைஃபுக்கு எடுத்துக்கணே. இதுக்கப்புறம் எப்படி வாழ போறேனே தெரியலடா. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருங்க தாண்டா என்னால எதுவும் இருக்க முடியுது. இவன் எங்க போயிட்டான்? ரொம்ப நேரமா ஆளே காணுமே. மச்சி யாரா அந்த பொண்ணு? பாடுறான் மச்சான், பொண்ணை பேச சொன்னா தேவதையை பெற்று வச்சிருக்கான். மச்சி நான் அவசரம் பண்ண போறேன் மச்சி. இருவானே நான் பாத்துக்கிறேன். மச்சி மச்சி யாரோ மார்க்கமா வரான்டா. ஒருவேளை அவளா இருக்குமோ? இருக்காது மாமி, அந்த பொண்ணை பார்த்தா தேவதை மாதிரி இருக்கா, இவனை பார்த்தா மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கான். மச்சான் ஏதோ பண்றான்டா. என்னடா பண்றான்? சாணியை மிச்சிட்டான் மச்சான். ஒருவேளை பெஸ்டியா இருப்பாளோ? அது மட்டும் உண்மையா இருந்தா அப்புறம் நானும் இவனை மாதிரி லைஃபை வெறுத்துருவேன் மாமா. எங்கடி ஓடி போற? இரு வரேன், வெயிட் பண்ணு. மாமா வரல, நிக்க சொன்னா நீ பாட்டு போயிட்டே இருக்க. எப்படி வராங்க ரூல்ஸ் நல்லா உன் மூஞ்சி இடியாக்கும் போல இருக்கு. உன் மூஞ்சிக்கு ஏன் மூஞ்சா போதும். ஆமா, தல அஜித் சொல்லிட்டார்ல, நான் கேட்டுக்கிறேன். சரி விடு மாமி. இவனை பற்றி சொல்லணும்னா எனக்கு பிறவிலே ஒரு சின்ன சாபம் இருக்குது. அது என்னன்னா, கீர்த்துவா? யார் அது புதுசாக இருக்கு? கை மட்டும் தான் இருக்கு, தலைய காணோம். குடு, மூஞ்சி நான் பிரகாசமா இருக்கு. யாரா இது புதுசா இருக்கு? எனக்கே தெரியல மச்சி யாருன்னு. யாருன்னே தெரியாம ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. யாருன்னு தெரியல மச்சான், என் ஃபாலோவர்ஸ்ல இருந்து யாருன்னா வந்திருப்பாங்க. பரவாயில்ல மச்சான், உனக்கெல்லாம் பொண்ணுங்க ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க பாரு. பாருடா ரிக்வஸ்ட் அதுக்குள்ள அக்செப்ட் பண்ணிட்டா. இப்ப பாரு நான் மெசேஜ் பண்றேன். மச்சான் யாருன்னே தெரியாம யாருன்னா மெசேஜ் பண்ணிருக்கிறேன். சில் மச்சான். Instagram injury to what proven. Be safe to text. ஆறா அதுக்குள்ளே மெசேஜ் வருது. கீர்த்தனை நல்லா தெரியுது, அதான் யாருன்னு தெரியலையே.
பரவாயில்லையே, தெரியாம தான் மெசேஜ் வருது. நான் மச்சான் ஃபிகர் உஷார் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. நீ சொல்லு மச்சான், உஷார் பண்ணலாம் பண்ணிடலாம். உனக்கு பண்ணிக்கிறது மொத்தம் 3 மெசேஜ் தான். அதுக்குள்ள நீ எப்படி உஷார் பண்ணுவ? நீங்க பாரு, இவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்கேன். ஆய் வீதிஸ் நானு புந்து. இப்படி இருந்தாலும் நம்பர் வேணும்னு கேட்க போற, அப்புறம் என்ன? சிரிக்காதடா. இரு, ரெஸ்ட் போயிட்டு வரேன். இதுதான் இவனோட சாபம். இதனால தான் யாரும் கமிட்டட் ஆகாம சிங்கிளாக சுற்றிட்டு இருக்காங்க. அதில் இவனும் ஒருத்தன். எப்படிடா இவ்வளோ அழகா இருக்க? உன் ஃபேஸுக்கு என் ஃபேஸே பரவாயில்லடி. அப்படியா? எனக்கு என்னடி குறை? ஏமா போட்டுக்க ஷூ வாங்கி கொடுத்துருக்காங்க, போட்டுக்க நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, இது போதும் நீ மூஞ்சி. சரிப்பா. மச்சான் ஏதோ ரவான்றாங்க மச்சான். அது ரவா இல்ல மாமே, ராதாவதி. ஓ ராதாவதியா? அப்படி இல்லாம நம்ம ஊர்ல பேர் வைக்கிறாங்க. சும்மா சுத்தி பார்க்கணும், இந்த இயற்கையான வளங்கள்லாம் பார்க்கணும். பல்லு வரவன் பகடா சாப்பிட்றான், பல்லு இல்லாதவன். உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருங்க தாண்டா என்னால் எதுவும் இருக்க முடியுது. எதடா பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா? டேய், நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்கள் பொண்ணுங்களை சைட் வச்சுருக்கீங்க பார்த்தியா? மாதிரி இருக்கா மச்சான். டேய், என் ஆளு செத்துட்டாடா. செத்துட்டாளா? என்ன மேட்ச்சு, என்ன கேம்னு கூட தெரியாம இருக்கிற. சரி ஓகேடா. நீ இருடா, நான் போறேன். இந்த சைடு சூப்பரா இருக்கு. சரி வாங்க மச்சான் போலாம். கரெக்ட்ல இப்போதான் புரியுது, செத்தவே எப்படியும் வரப்போறது இல்லை. அப்போ நம்ம லைஃப்பை நம்ம தான் மாற்றணும். பரவாயில்லையே, இந்த ஃபீல் கூட நல்லா தான் இருக்கு. யாரா அந்த பொண்ணு? நம்மள மாதிரியே ஃபீல் பண்ணிருக்கிறா. அவங்க ஆள் ஓடிட்டு போனோம். பொண்ணா போயிட்டா. போய் பேசினா பேசுவாளோ? பேசுவான் தான் நினைக்கிறேன். நம்ம கேரக்டர் போல தான் இருக்கா. சரி போய் பேசுவோம். கடிப்பானா? ஹலோ ஹலோ, இங்க கேக்குதா? சொல்லுங்க, என்ன வேணும்? டீயும் பிஸ்கட்டும் சாப்பிடலாம், வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் யூ மீன்? ரொம்ப நேரமா உங்களை பார்த்துட்டே இருந்தேன். சோகமா இருந்தீங்களா? அதான் ஒரு டீ சாப்பிடலாமான்னு கேட்டேன். சாரி என் தப்பு தான். அங்க பாடுறா, அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசின்னு இருக்கான். அங்க என்ன பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான்னு சொன்னேன். ஆனா இங்க பார்த்தா பல்லு இல்லாமலே ஒருத்தன் பக்கோடா சாப்பிட்றான். இதுக்கப்புறம் இந்த பேண்ட்டை தூக்கி போட்டு ஒரு 200 ரூபாய் நல்லா காஸ்ட்லியான பேண்ட் வாங்கி மாட்டணும். இப்போதான் கரெக்டா இருக்கும். அங்கிருந்தே உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏதோ உங்க பேசல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சரி, அதான் பேசலான்னு வந்தேன். உங்களுக்கு விருப்பம்னா ஓகே, பாய். ஒரு நிமிஷம். ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. அதனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு இப்போ உங்க பாய் பேஸ்டியால பிரச்சனை வச்சிங்களா, உங்க வீட்டுல யார் உங்களை திட்டினே இருப்பா? அதே சமயம் உங்களை விட்டு கொடுக்காம இருப்பாங்கல்ல, அவங்கள சொல்லுங்களேன். என் தம்பி தான் திட்டிகிட்டே இருப்பான், ஆனால் என் மேலே கேராக இருப்பான். உங்க தம்பிக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? ஆனாலும் அவன் சின்ன பையன், அவனுக்கு அவ்வளவா விவரம் பத்தாது. எவ்வளோ நாளைக்கு தான் அவனை சின்ன பையன்னு சொல்லுவீங்க? அவங்ககிட்டயும் சில விஷயத்த சொல்லுங்களேன், அவனே பார்த்துப்பான். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பேசுறது ஆறுதலாக இருந்துச்சு. நான் என் வீட்டில் என் ஃபேமிலிகிட்ட பேசி பார்க்குறேன். சரி ஓகே, பார்க்கலாம். பாய், டேக் கேர்.
லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு டைம் தான் பிரேக்கப் வரும், ஆனால் எனக்கு 3 டைம் பிரேக்கப் வந்திருக்கு. ஐ நெவர் ஃபர்கட். டேய் அருண், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுடா. சரிடா, நான் வந்து பார்த்துக்கிறேன். இது அது இல்லடா, வேற பிரச்சனைடா. இல்லை வேறண்ணா. எனக்கு ஒருத்தர் ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கான். டார்ச்சராக இருக்குடா. அதை எப்படி ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியல. அவனுக்கு என்ன அறிவு இல்லையாடி, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். உன்னால முடியுமா முடியாதா? ஆமாம், ஏதோ ஒரு சோடாக்கிற பிரச்சனை நினச்சேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் டீல் பண்ணிக்கிறேன். உன் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பு. சரி ஓகே, நான் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு. இவ்வளவுதான். சனிய எப்ப பார்த்தாலும் என்னை போட்டு போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கான். சாப்பிட்றது இந்த சின்ன வயசுல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுட்டே இருக்கோம். அதை சரிடா, அக்காவா போயிட்டா, நாம தான் பார்த்தானோ. என்னடா கிளைமேட் இது, தண்ணியை பார்க்கலாம் இருந்தால் நமக்கு தண்ணி தாகமாக இருக்கு. ஐயோ முடியலடா. ஓ சீமா, என் அக்கா கிட்டே பிரச்சனை பண்ற, செத்தரா அன்னைக்கு. நான் தினம் இருந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில். நம்ம ஏதோ 2 தட்டு தட்டலாம் பார்த்தா நம்மள 2 தட்டு தட்டிடானே. சா, ஒரே அசிங்கமா போச்சுப்பா. ஒன் லைஃப். இந்த உலகத்துல நம்மளை கட்டுப்படுத்துறவங்களும் இருக்காங்க, அதே சமயம் நமக்காக தியாகம் செய்யறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அந்த யூனிவர்ஸ் நமக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதுவும் மனுஷன்றது ஒரு சான்ஸ்.